140க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்காலிக நீக்கரவு செய்யப்பட்டிருக்க போது இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதுதான் மிக கொடுமை. இந்தியா எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் மிக தெளிவாக இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் போது நாம் எல்லாம் ஒரு சப்ஜெக்டாக இருந்தோம். அவர்களுக்கு கீழே அறிவிப்பட்டு கிடந்திருந்தோம். சுதந்திர இந்தியாவிலே சிட்டிசன்ஸாக மாறி இருக்கின்றோம். இந்த பிஜேபியினுடைய ஆட்சி, RSS பின்புலம் கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தத்தை கொண்டிருக்க ஆட்சி கொண்டு வந்திருக்கிற 3 சட்டங்களும் காலனி ஆதிக்கத்தினுடைய சட்டங்களை எதிர்ப்பதல்ல, அது ஒரு புது காலனி ஆதிக்க முறையை கொண்டு வருவதற்கான சட்டமாக கருதுகின்றோம். இந்தியாவை ஒரு போலீஸ் ராஜ்யமாக மாற்றக்கூடிய வகையில் அவர் தொடங்கியிருக்கிறார் என்பது புலனாகிறது. தமிழ்நாட்டில் அரசியல் இயக்கங்கள், குறிப்பாக இடதுசாரி முற்போக்கு இயக்கங்கள் தொடங்க வேண்டிய வேலையை தமிழக பொதுமேடை என்ற முறையில் நாம் இன்றைக்கு துவக்கி இருக்கின்றோம். இது நாட்டை சூழ்ந்திருக்கிற ஆபத்தை முன்னிட்டு தொடங்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான முன்முயற்சி. இந்த முயற்சி மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அது ஆகவேதான் மோடி ஆட்சி தொடர வேண்டுமா என்கிற அற்புதமான ஒரு கேள்வியை வைத்து அதன் பேரில் சகல பகுதி மக்களையும் இணைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிற காரணத்தினால் இந்த கருத்து பிரச்சாரம் ஒரு பௌதிக சக்தியாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை முதலில் பாராட்டி அதில் ஒரு அங்கமாக இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு மிக முக்கியமான தலைப்பிலே நம்முடைய மேலாள் நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்களும் மற்றும் நானும் இங்கே பேச விளைந்திருக்கிறோம். இந்த நிகழ்வுகளிலே பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கத்தை கூறி, வருகின்ற 2024ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வர இருக்கக்கூடிய 3 குற்றவியல் சட்டங்கள், இதுவரைக்கும் அனைவருக்கும் இந்தியா முழுக்க இருக்கிற அனைவருக்குமே தெரிந்திருக்கிற பெயர் இந்திய தண்டனை சட்டம் என்பதும் குற்றவியல் நடைமுறை சட்டம் என்பதும் இந்திய சாட்சி சட்டம் என்பதும் ஒரு 163 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களிடையே பழக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அது மொழிகளை கடந்து, நம்முடைய மாநிலங்களை கடைந்து அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய இன்றைக்கு பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு பொது தலைப்பாக இருக்கக்கூடிய இந்த 3 குற்றவியல் சட்டங்களை நம்முடைய தீநுண்மை கொரோனா காலத்தில் அமித்ஷா ஒரு காவல்துறையிலே உயிர்நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்விலே தான் இதை அறிவித்தார். இதை நம்முடைய ஒன்றியத்துடைய உள்துறை அமைச்சகத்தின் சார்பிலே வெளியிட்ட போதுதான் ஒரு 3-4 முக்கியமானவர்களை பெயர்களை மட்டும் அதை உட்படுத்தி இன்றைக்கு இருக்கிற சட்டங்களை எல்லாம் இன்றைக்கு இருக்கிற காவல்துறையை பலப்படுத்துவதற்கான முறையிலே புதிய 3 சட்டங்கள் கொண்டு வரப்படும் என்று சொல்லி அறிவித்தார். அப்பொழுதே அதை எதிர்த்து காணொலியிலே மிகுதி தேசாய் போன்றிருக்கிறவர்கள், தமிழகத்திலே நம்முடைய பியூஷ் சுரேஷ் போன்றிருக்கிறவர்கள், நான் உட்பட நம்முடைய ரிபாக்கா ஜான் என்று சொல்லக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் உட்பட இதை எதிர்த்து ஒரு முக்கியமான நிகழ்வு நாம் நடத்தினோம். இத்தகைய அணுகுமுறை மிக தவறானது. அமைக்கப்பட்டிருக்கிற குழுவே அது ஒரு ஆதிக்கமாக ஒருதலைபட்சமாக பெண்கள் இல்லாமல் சிறுபான்மை மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதா இல்லாமல் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதை எதிர்த்து அது மட்டுமல்ல, நம்முடைய கருத்துக்களை கேட்கிற போது 150 வார்த்தைகளிலே மட்டும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஆன்லைனிலே மட்டும் கொடுக்க சொன்னார்கள். அப்பொழுதே அதை எதிர்த்து நாம் நம்முடைய போராட்டத்தை தொடங்கினோம் காணொலியிலே. ஆனால் அதற்கு பின்பாக எதிர்பார்த்தபடியே பாராளுமன்றத்திலே தனக்கு இருக்கிற அறுதி பெரும்பான்மை வைத்துக் கொண்டு அடிப்படை சட்டங்களை ஒவ்வொன்றாக இன்றைக்கு கலட்டிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அது குடியுரிமை சட்டத்திலே தொடங்கி ஒவ்வொன்றாக நம்முடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு உடைவைக்கக்கூடிய வகையிலே நீட் போன்றிருக்கக்கூடியவைகள், UAPA போன்றிருக்கிறவைகள், அப்படி தொடர்ந்து இன்றைக்கு கொண்டிருக்க வகையிலே தான் இந்த 3 சட்டங்களையும் இன்றைக்கு ஏதோ காலனி ஆதிக்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற சட்டங்களை மாற்றி அது நீதியின் பார்ப்பட்டதாக கொண்டு வருவதாக சொல்லி அறிவித்திருக்கிறார். இந்த 3 சட்டங்களிலே முதலில் இந்த 3 சட்டங்களிலும்
அவர் கோரியிருக்கிற நோக்கம் அமித்ஷா பேசுகிற போது, பாராளுமன்றத்திலே பேசுகிற போதும், அதற்கு முன்பாக இந்த சட்டங்களை அறிமுகப்படுத்துகிற போதும் அவர் சொன்னதே, இன்றைக்கு இருக்கிற சட்டங்கள் காலனி ஆதிக்கத்தை பிரதிநிதிப்படுத்துகின்றன, அவைகள் எல்லாம் இன்றைக்கு வழக்குற்று போய்விட்டன, அவுடேட் ஆகிவிட்டன. ஆகவே அவைகளை இன்றைக்கு இருக்கிற இந்தியாவுக்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் அறிவித்தார். அப்படி அறிவிக்கிற போதே இந்த சட்டங்களை பற்றியெல்லாம் இன்றைக்கு மூன்றையும் அது பாராளுமன்றத்திலே நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு அங்கே விவாதிக்கப்பட்ட பின்னாலும் கூட அதே முறையில ஒன்று திருத்தங்களை மட்டும்தான் சொன்னார்களே தவிர முழுக்க முழுக்க அப்படியே அந்த புதிய சட்டங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற நடைமுறையே தவறான என்பதற்கு உதாரணம், 140க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்காலிக நீக்கரவு செய்யப்பட்டிருக்கிற போது இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதுதான் மிக கொடுமை. இந்தியா எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் மிக தெளிவாக இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக அடிப்படை கட்டமைப்பு, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய கேசவானந்த பாரதி வழக்கிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பை சரத்து உறுப்பு 368 பயன்படுத்தி நீ மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கிற போது, அந்த அடிப்படை கட்டமைப்பில நமக்கு இருக்கக்கூடிய 3ஆம் பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் அவைகளையும், அதோடு கூட்டாட்சி தத்துவம், நீதிமன்றத்திற்கு கூடிய ஜுடிஷியல் ரிவ்யூ மற்றும் நம்முடைய செக்குலரிசம், சமயசார்பற்ற தன்மை, இவரை கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவுடைய வேற்றுமையில் ஒற்றுமை காண்டிருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை தகர்க்கக்கூடிய வகையிலே ஒன்றன் பின்ற ஒன்றாக செய்து கொண்டு வந்தவர்கள் இன்றைக்கு இந்த 3 சட்டங்களையும் இன்றைக்கு கை வைத்திருக்கிறார்கள். இதை ஏதோ பல பேர் அந்த வார்த்தைகள் மட்டும், தலைப்புகள் மட்டும் இன்றைக்கு இந்தியில் இருப்பதாக கருதுகிறார்கள். அது உண்மையிலேயே இதில் சமஸ்கிருதம் கடங்கிருக்கக்கூடிய இந்தியாக நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். ஆகவே பல பேர், வழக்கறிஞர்களே பல பேர் அந்த திருத்த தலைப்பை மட்டும்தான் மாற்ற வேண்டும் என்று சொல்லி சொன்னார்களே தவிர உள்ளடக்கத்தை அவர்கள் பார்க்கவில்லை. காலனி ஆதிக்கத்தின் போது உருவாக்கப்பட்ட சட்டங்களை பற்றி நாம் ஆராய்கிற போது நமக்கு தெரிய, இந்தியாவிலே உழைக்கிற வர்க்கம்தான் ஒன்றுபட்டு போராடி முதலாக தொழிற்சங்க சட்டம், வேலையாள் இழப்பு சட்டம் போன்றவைகள் எல்லாம் உருவாக்கி கொண்டோம். தொழிற்சங்க சட்டத்தை உருவாக்கினோம் இங்கே. அதே போது ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கு சட்டம் என்று பெறுகிற போது அதை பொறுத்தவரை நாம் சொல்லக்கூடிய 124A போன்ற பிரிவுகள், ஒரு சதின்னு சொல்லக்கூடிய 120B சொல்லக்கூடிய அந்த பிரிவில் தான் பின்னால் சேர்க்கப்பட்டதே தவிர, இந்தியன் பீனல் கோட் என்று சொல்லக்கூடிய இந்திய இன்றைக்கு இருக்கக்கூடிய தண்டனை சட்டம் 1860 என்பதோ, சாட்சி சட்டம் 1872 என்பதோ, அல்லது குற்றவியல் நடைமுறை சட்டம் அது திருத்தப்பட்டு 1973 வந்திருக்கூடிய சட்டம் என்பதோ உண்மையிலேயே ஆய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய நம்முடைய இந்தியாவுடைய கட்டமைப்பிலே கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய வர்ணாசிர தர்மத்தை இருக்கக்கூடிய ஒரு கொடிய அந்த சட்டத்துக்கு எதிராக ஒரு சமய சார்பற்ற சமநீதி கொண்டிருக்கக்கூடிய சட்டமாகத்தான் இந்த 3 இருந்திருக்கிறது. இதையே கூட நாம் ஒரு காலத்திலே ஒடுக்குமுறை சட்டம் என்று நாம் பேசினோம். ஆனாலும் கூட அன்றைக்கு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக அவன் சட்டங்களை கொண்டு வந்திருப்பது உண்மைதான். எந்த வர்க்கம் ஆட்சியில் இருக்கிறதோ அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக சட்டத்தை உருவாக்குவான். ஆனால் இந்த 3 சட்டங்களை பொறுத்தவரையிலும் நம்மிடம் இருக்கக்கூடிய வர்ணாசிர தர்ம முறையில் இருக்கக்கூடிய அந்த சட்டங்களுக்கு எதிராக, அந்த அநீதியான ஒரு சட்டங்களுக்கு எதிராக ஒரே மாதிரியான சட்டமாகத்தான் இந்த இந்திய தண்டனை சட்டமும் சாட்சி சட்டமும் குற்றவியல் சட்டமும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அப்படி பார்க்கையில அமித்ஷா கூறுவதை போன்று இது காலனி ஆதிக்க சட்டம் அல்ல, மாறாக அன்றைக்கு இருந்த காலத்தில் தன் ஆட்சியை தக்க வைப்பதற்கு அவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்திலே கூட நாம் ஆய்ந்து பார்க்கையிலே சாட்சி சட்டத்திலே ஃபேக்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார், உண்மை, பொறுமை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பொறுமை என்று சொல்கிற போது அதற்குரிய விளக்கத்தை கொடுக்கிற போது அதற்கு மாறாத ஒரு விளக்கத்தை இன்றைக்கு வரைக்கும் யாரும் சொல்ல முடியாது. ஃபேக்ட் என்று சொன்னாலே எனிதிங், ஸ்டேட் ஆஃப் திங்ஸ், ரிலேஷன் ஆஃப் திங்ஸ் being perceived by senses and with an opinion of a prudent man என்பார்கள். அதாவது நாம் காண்பதும் அறிவதும் பார்ப்பதும் தொடுவதும் நுகர்வு இருக்கக்கூடிய ஐம்புலங்களால் அறியக்கூடிய ஒன்றும்
ஒரு நேரிய மனிதன் கொண்டிருக்கிற கருத்தும் தான் பொறுமை என்று சொல்கிறார். இதை ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் இந்த சாட்சியம் என்று சொல்லக்கூடிய சட்டத்தில பொறுமைக்கு மாறாக ஒன்றை சொல்ல முடியாது. அப்படித்தான் குற்றவியல் சட்டத்திலேயும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பதற்கு புலனாய்வு முறைகள் அதுல இன்றைக்கு சில மாற்றம் கட்டாயமாக தேவைப்படுகிறது. ஆனால் அன்றைக்கு இருந்த போதும் அதே போல இன்றைக்கு இந்திய தண்டனை சட்டத்திலேயும் அது தண்டிப்பதற்காக இருந்தாலும் கூட அதில் ஒரு வேறுபாட்டை பாகுபாட்டை நாம் அன்றைக்கு பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு நம்மை பொறுத்தவரையிலும் இந்த 3 சட்டங்களிலும் திருத்தம் தேவை என்ற சந்தேகமே கிடையாது. காரணம், இந்த சட்டங்கள் சுதந்திர இந்தியா உருவான பின்னால் உருவாகுவதற்கான ஒரு இலக்கை நாம் நிர்ணயித்திருக்கிறோம். இந்தியா எப்படி போக வேண்டும் என்று சொல்லி ஒரு சோசியலிச சமதர்ம சமயசார்பற்ற ஜனநாயக இறையாண்மை மிக்க குடியரசாக இங்கே உருவாக்க வேண்டும் என்பது நம்முடைய லட்சியம். இது அப்படிப்பட்ட இலக்கை அடைவதற்கான முறையில் இந்த சட்டங்கள் இன்றைக்கு மாற்றப்படும் சந்தேகம் கிடையாது. என்று கேட்டால் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் போது நாம் எல்லாம் ஒரு சப்ஜெக்டாக இருந்தோம், அவர்களுக்கு கீழே அறிவிப்பட்டு கிடந்திருந்தோம். சுதந்திர இந்தியாவிலே சிட்டிசன்ஸாக மாறி இருக்கின்றோம், நாம் குடிமக்களாக இன்றைக்கு மாறி இருக்கின்றோம். ஆகவே ஒரு அரசுக்கும் ஒரு குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு தொடர்பு என்பதை ரிலேஷன்ஷிப் ஆஃப் த சிட்டிசன் அண்ட் ஸ்டேட் என்பதை நம்முடைய சட்டங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கையிலே இது நம்முடைய இந்திய இன்றைக்கு இருக்கிற நடைமுறையில் ஒரு புலனாய்வு செய்கிற போது, ஒரு குற்றம் நடந்திருக்கிற போது அந்த குற்றத்தை முதலில் புலனாய்வு செய்வது இன்வெஸ்டிகேஷன் என்பதும், அதனை மீண்டும் நீதிமன்றத்திலே முன்னிடப்படுவது ப்ராசிக்யூஷன் என்பதும், இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ப்ராசிக்யூஷன் வெஸ்ட் வித் ஸ்டேட் என்று சொல்லுவார்கள். இது அட்வர்சல் சிஸ்டம். இது ஆங்கிலேய அந்த நடைமுறையை பின்பற்றி இருக்கக்கூடிய ஒன்று. அந்த வகையில இது ஒரு அட்வர்சல் சிஸ்டம் என்ற முறையில் இருக்கக்கூடிய இதை இன்னும் மாற்றி அதுல மக்கள் பங்கேற்கக்கூடிய முறையில மாற்ற ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலையில இந்த கிரிமினல் லாஸ் என்று சொல்லக்கூடிய 3ஐயும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இருக்கிறது. அதில் அரசுக்கு கையில் தான் எல்லாமே இன்றைக்கு உண்டு. அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிற போது இன்றைக்கு இந்த பிஜேபியினுடைய ஆட்சி, RSS உடைய பின்புலம் கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தத்தை கொண்டிருக்க ஆட்சி கொண்டு வந்திருக்கிற 3 சட்டங்களும் காலனி ஆதிக்கத்தினுடைய சட்டங்களை எதிர்ப்பதல்ல, அது ஒரு புது காலனி ஆதிக்க முறையை கொண்டு வருவதற்கான சட்டமாக கருதுகின்றோம். அரசு இயந்திரத்தை, அரசை, காவல்துறையை மேலும் பலப்படுத்தக்கூடிய ஒரு காவல் ராஜ்யமாக இந்தியாவை மாற்றுவதற்கு அவர் உருவாக்கி இருக்கிறது தான் இது உண்மை. அதற்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தெரியும், தேச துரோக குற்றம் அது 124A என்பது திலகர் மீதும் காந்தி மீதும் போடப்பட்டிருக்க வழக்கை பற்றி நாம் பேசுவோம். அந்த சட்டத்தின்படி ஒரு ஆட்சிக்கு எதிராக நினைத்தாலே குற்றம், ஃபீலிங் டிஸ்அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் ஸ்டேட் என்று சொல்லுவார்கள். நினைத்தாலே, இன்டென்ஷன், நினைத்தாலே குற்றம் இருந்த ஒரு முறை உண்டு. அதுதான் 124A. அது 1860ஆம் ஆண்டு சட்ட புத்தக மெக்காலே புத்தகத்திலே கிடையாது. அதன் பின்னாலே போராட்டங்கள் உருவாகிற போது, தேசிய எழுச்சி போராட்டம் உருகிற போது அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. அதுதான் 120B என்று சொல்லக்கூடிய கிரிமினல் கான்ஸ்பிரசி என்பதும் உருவானது. அவர்கள் தொழிற்சங்க போராட்டத்தை, உழைக்கல் மக்கள் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக உருவானது. இந்த 2ஐ பற்றியும் 1982ஆம் ஆண்டு கேதார்நாத் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் என்ற 5 நீதிபதிகள் கொண்டிருக்கிற வழக்கிலே விவாதிக்கிற போது, அது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது போடப்பட்டிருக்கூடிய ஒரு வழக்கு தான். அந்த வழக்கிலே தான் அரசு என்பது வேறு, கவர்மெண்ட் அரசாங்கம் என்பது வேறு என்று சொன்னார். அரசு என்பது ஸ்டேட் இஸ் a creation of statute, whereas the government is elected by the people once in 5 years சொல்லுவார்கள். அரசாங்கம் என்பது 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒன்று. ஆகவே அரசாங்கத்தை விமர்சிப்பது என்பது சுதந்திர இந்தியாவுடைய குடியரசு சட்டத்தின்படி ஆர்டிகல் 19(1) படி அடிப்படை உரிமை. அது ஒரு ஆட்சியை விமர்சிப்பது என்பது என்னுடைய அடிப்படை உரிமை. ஆகவே அந்த உரிமையை தடை செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதைத்தான் கேதார்நாத் சிங் வழக்கிலே 2 விளக்குகள் கொடுத்து எக்ஸ்பிளேஷன் 1 and 2 என்று வைத்தார்கள். அதன்படி நாம் நம்முடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடுவதும், ஜனநாயகத்தை காப்பாற்ற போராடுவதும், அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையை காப்பாற்றப்படும் நம்முடைய அடிப்படை உரிமையாகும். ஆனால் இன்றைக்கு இந்த 3 சட்டத்திலேயும் அந்த 124
ஏ என்ற பிரிவை நீக்குகிறோம். காரணம், சுப்ரீம் கோர்ட் 2022ஆம் ஆண்டு கொடுத்திருக்கிற தீர்ப்பின் பிரகாரம் அதற்கு பின்னால் அது நம்முடைய இந்திய அரசாங்கத்தினுடைய, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் அவரை அழைத்து விளக்கம் கேட்ட போது பல முறை அவர்கள் தள்ளி போட்டு விட்டு இறுதியாகத்தான் அவர்கள் கொடுத்தார்கள். அதுவும் இந்திய நாட்டுடைய நம்முடைய பிரதமர், ஒன்றியத்துடைய பிரதமர் அவரே என்ன சொல்கிறார் என்பதை பற்றி எல்லாம் அதை விளக்கம் கொடுத்திருக்கிறார். அது எழுத்துப்பூர்வமாக இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டிலே. அதை நிறுத்தி வைக்க சொல்லி உத்தரவு போட்டது சுப்ரீம் கோர்ட். இப்போது அதை நீக்கிவிட்டு மட்டும் பெருமையாக பேசுகிறார். ஆனால் உண்மையிலேயே அந்த சட்டம் நீக்கப்படவில்லை. UAPA என்று சொல்லக்கூடிய அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் சொல்லக்கூடிய சிறப்பு சட்டம் இன்றைக்கு நிரந்தர சட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. 1967ஆம் ஆண்டு அது கொண்டு வரப்பட்டிருக்க சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக மட்டும் கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த சிறப்பு சட்டத்தில நிரந்தர சட்டத்தை கொண்டு இன்றைக்கு அதை அதில் கொண்டு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் சொல்லக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தில தடா பொடாவினுடைய கொடுமையான அந்த ஷரத்துகளையும் சேர்த்து மிக கொடூரமான சட்டமாக மாற்றியிருக்கிறார்கள். ஆகவேதான் ஒரு சாதாரண காவல் ஆய்வாளர் மாநிலத்தின் எந்த மூலை முடுக்குக்கும் சென்று இன்றைக்கு அவன் ஒருவரை கைது செய்யலாம், அங்கே சோதனையை போடலாம் என்ற சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான மோசமான கூட்டாட்சி தத்துவத்துக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு பிரிவு உண்டு. அந்த 15வது பிரிவினுடைய விளக்கம் தற்போது இந்திய தண்டனை சட்டத்துல 152வது பிரிவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே ஒரு சிறப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதே பிரிவினை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய பாரதிய நியாய சங்கீதா என்று சொல்லக்கூடிய இந்திய தண்டனை சட்டத்தினுடைய புது பொழிவில் சேர்த்திருக்கக்கூடிய காட்சி ஒன்று போதும். இந்த சட்டம் யாருக்காக என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது விளக்கங்கள் டெரரிஸ்ட் ஆக்ட் என்று சொல்வதை, டெரரிசம் என்று சொல்வதை அவர் இன்றைக்கு மேலும் இன்றைக்கு சில இயக்கங்களை சேர்த்து வைத்து அதிகப்படுத்தியிருக்கிறார், தவிர உண்மையான விளக்கம் என்பது இல்லை. ஆகவே இந்த சட்டத்தினுடைய இந்த ஒன்று இன்றைக்கு போதும். 152வது பிரிவை கொண்டு அதுல இன்னொரு சிறப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவையும் சேர்த்து வைத்துக் கொண்டு தற்போது மீண்டும் விளக்கம் செய்கிற போது ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் பார்த்து எதில் பொருத்தலாம், UAPAவில் பொருத்தலாமா அல்லது இந்த பாரதிய நியாய சங்கீதா என்ற சட்டத்தில் பொருத்தலாம் என்பதை ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரிடம் விட்டிருப்பது என்பதே இந்தியாவை ஒரு போலீஸ் ராஜ்யமாக மாற்றக்கூடிய வகையில் அவர் தொடங்கியிருக்கிறார் என்பது புலனாகிறது. ஆகவே இந்த 3 சட்டத்திலேயும் முதலில் இந்திய தண்டனை சட்டத்திலே அவர்கள் வைத்திருக்கக்கூடியல இது போன்றிருக்கக்கூடிய ஒரு அடக்குமுறை சட்டத்தை, ஒரு கொடூர சட்டத்தை, ரெகோனியன் லா சொல்லக்கூடிய சட்டப்பிரிவை கொண்டு இங்கே வைத்திருப்பது என்பது இதை இந்தியாவிலே ஒரு காவல்துறைக்கு அதிகமான பங்கு கொடுத்து, அது மட்டுமல்ல மிக முக்கியமான வேறுபாடு என்பது தேச துரோக குற்றம் என்று சொல்கிற போது ஒரு ஸ்டேட்டுக்கு எதிராக மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை மாற்றி தேசத்திற்கு எதிராக தேச பாதுகாப்பு என்பதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த பாதுகாப்பு என்பதை வைத்துக் கொண்டுதான் மோடியும் பிஜேபியும் நாடு முழுக்க அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிற சொற்சிலம்பத்தை பார்க்கலாம். தேசத்தை பாதுகாப்புக்கு இந்தியாவுடைய மற்ற யாரெல்லாம் தங்களை எதிர்க்கிறார்களோ அவரெல்லாம் தேசத்தின் பாதுகாப்புக்கான எதிர்கள் என்ற முறையிலே ஒரு புதிய உருவத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது முன்பிருக்கிற சட்டத்தை காட்டிலும் மிக கொடூரமான சட்டம். இது எந்த விதத்திலும் இந்த 3 சட்டங்களும் இன்றைக்கு புதிய ஒன்றை கொண்டு வரவில்லை. குற்றவியல் நடைமுறை சட்டத்திலே மட்டும்தான் நாம் இன்றைக்கு பாராட்டக்கூடிய ஒன்று என்று சொல்லக்கூடியது ஒன்று. புலனாய்வு செய்கிற போது இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காணொளி, வீடியோ, ஆடியோ மூலமாக எந்த ஒரு இடத்திலே கைது செய்கிற போதோ, சோதனைப்படுகிற போதோ அல்லது அங்கு கைப்பற்றல்களை செய்த போதோ அவைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கு ஒரு வகையில பாராட்டலாம். அது மட்டுமல்ல, 7 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டிக்கக்கூடிய முறையிலே இருக்கக்கூடிய ரசாயன பரிசோதனை, forensic எக்ஸாமினேஷன் என்ற முறையில் அங்கே அந்த தொழில்நுட்ப தொழில்களை கொண்டு வைத்துக் கொண்டு அவைகளை புலனாய்வு செய்வது என்பது ஒரு பாராட்டுக்குரிய ஒன்று. என்னுடைய கேட்டால் இன்றைக்கு பீமா கொரியான் வழக்கிலே இத்தனை ஆண்டுகளாக காரக்கிரகத்தில் அடைபட்டு கிடக்கக்கூடிய இந்த நாட்டின் ஆளுமை மிக்க மனித உரிமை போராளிகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு லேப்டாப்புக்குள்ளே வேண்டுமென்றே அதிலே ஒரு மால்வாரை புகுத்தி வைத்து மோடியை கொள்வதாக திட்டமிட்டே ஒரு செய்திட்டம் செய்துதான் அந்த ஒரு வழக்கு நின்று கொண்டிருக்கிறது. அதை தவிர எந்த சாட்சியம் அது இல்லை. ஆகவே இந்த 2ஐயும் அதே போன்று இதில்
தண்டனை என்று சொல்கிற பொழுது ஹியூமனிட்டி சர்வீஸ், கம்யூனிட்டி சர்வீஸ் என்ற முறையில சிறு குற்றங்களுக்கு அவைகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு பொதுவான இடத்துல போய் பொது சேவை செய்வது என்ற முறையில கொண்டு வந்திருக்கிறார். அது கூட விளக்கம் கிடையாது. ஆக அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்டவருக்கு விக்டிம் என்று சொல்லக்கூடிய முறையில் 2005ஆம் ஆண்டு செய்யப்பட்ட மாற்றத்தின்படி விக்டிம் என்று சொல்லுபவருக்கு இதற்கு முன்பாக புலனாய்வு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற வரை அவருக்கு அந்த வழக்கு எப்படி போகிறது, வழக்கினுடைய முறை என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. இப்போதுதான் இந்த சட்டப்படி அது முதல் தொடரிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற வரை அவர்களுக்கு அதனுடைய ஸ்டேஜஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது போன்றிருக்கக்கூடிய சில நடைமுறைகளை தவிர ஒன்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சட்டம் மிக கொடூரமாக மாற்றப்பட்டிருக்கிறது தான் உண்மை. இன்றைக்கு பனிஷ்மெண்ட் என்று சொல்கிற போது 53வது பிரிவிலே பனிஷ்மெண்ட் என்பதற்கான வரையறை உண்டு. தற்போது அதிலே கூடுதலாக சேர்த்திருக்கிறார்கள். சிறு சிறு குற்றங்களை கூட, தனிநபர் குற்றங்களை கூட ஒரு கொடூரமான குற்றமாக காட்டி அதற்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கக்கூடிய வகையிலும் மரண தண்டனை வழக்கிலே தண்டனை குற்றங்களிலே சேர்த்தும் அது கொடுத்திருப்பது என்பது மிக கொடூரமானது. என்று கேட்டால், இது போல பொய் வழக்கு போட்டு அவர்களை சிறையில் அடைத்து வெளியே வராமல் செய்ய வைத்து, அது மட்டுமல்ல பொய் சாட்சிகளை உருவாக்கி தண்டிக்கக்கூடிய நடைமுறைதான் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ரெமிஷன், கிளெமென்சி சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பிரிவு உண்டு. அந்த பிரிவை போராட்டம் நடத்தி போராடித்தான் இன்றைக்கு நாம் கடைசியிலே உச்ச நீதிமன்றமே ஒரு தண்டனையை உறுதி செய்தாலும் கூட அதற்கு பின்பாக இது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் எல்லாமே ரிஃபர்மேட்டிவ் ஜஸ்டிஸ் என்ற முறையிலே சீர்திருத்துவதற்காகத்தான் இருக்கிறத தவிர ஒருவரை தண்டிப்பதற்காக மட்டுமல்ல என்ற முறையில் அதற்காகத்தான் ரெமிஷன், கிளெமென்சி என்று சொல்லக்கூடிய அற்புதமான பிரிவுகளை வைத்திருந்தார்கள். அது நாம் போராடித்தான் இன்றைக்கு பேரியவான வழக்கிலே கூட பெற்றிருக்கிறோம். நடைமுறைகள் கொடுக்கப்பட்டு நீண்ட காலம் ஒருவன் உள்ளே இருந்தால் அவரை விடுவிப்பதற்கு எதை பார்க்க வேண்டும் என்று கேட்டால், குற்றம் என்பதை விசாரணையின் போது பார்க்க வேண்டும். தண்டிக்கப்பட்ட பின்னால் அந்த குற்றம் செய்தவனுடைய பின் வரலாற்றை, அவன் நடைமுறையை, நடத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு தூக்கி எறியப்பட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு விட்ட பின்னால் அவருடைய குடும்பத்தார் மட்டும்தான் அந்த மனுவை போட வேண்டும். குறிப்பிட்ட காலத்திற்குள் 3ஆம் நபருக்கு அது உரிமையே கிடையாது என்று சொல்லியிருப்பது நம்முடைய நடைமுறை. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் மரண தண்டனையே கூடாது என்று சொல்லக்கூடிய போராடி கொண்டிருக்கிற போது அரசாங்கம் அதை சொல்லியிருப்பது என்பது மிக கொடூரமானதாக இருக்கிறது. அதே போலத்தான் இன்றைக்கு இந்த சட்டத்தில் இன்றைக்கு குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பொறுத்தவரை எங்கே மிக மோசமான தன்மை இருக்கிறது என்றால், எப்படி ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து அவர்களுடைய ரிமாண்ட் பீரியட் சொல்லக்கூடிய விசாரணை காலத்தை சிறைக்குள்ளேயே 90 நாள் என்பதை 180 நாளாக மாற்றி, அதற்கு பின்னாலும் கூட குற்றம் சாட்டப்பட்டவர் தான் தன்னுடைய குற்றமற்ற தன்மையை நிரூபிக்க வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான முறை வைத்துக் கொண்டு பல பேர் சிறைக்குள்ளிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். தடாவிலே பார்த்தோம், பொடாவிலே பார்த்தோம், யுஏபியாவில் இன்றைக்கு மிகப்பெரிய ஆளுமைகள் கூட உள்ளே இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு சிறை ஒருவரை ரிமாண்ட் செய்தால் முதல் 15 நாட்களுக்குள் மட்டும்தான் அவரை போலீஸ் கஸ்டடிக்கு எடுக்க வேண்டும் என சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை சுப்ரீம் கோர்ட் 1992ஆம் ஆண்டு சிபிஐ வெர்சஸ் அனுபவம் கேர் என்ற வழக்கிலே அதை உறுதிப்படுத்தி காட்டியது. ஆனால் தற்போது அதை மாற்றி 40 நாள் 60 நாள் என்ற அந்த குற்றத்தின் தன்மைக்கேற்ப மாற்றி இருப்பதும், அது மட்டுமல்ல அது 60 நாள் 90 நாள் என்று கூட நீடிக்கக்கூடிய வாய்ப்புண்டு என்பதையும் அதில் இருக்கிற குழப்பத்தோடு வந்திருக்கிறது. இது ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்கிறோம். பிணை என்பது எப்பொழுதுமே அது ஒரு விதியாகவும், சிறை என்பது விதிவிலக்கு என்பது நீதிநாயகம் வி.ஆர். கஷ்யர் காட்டியிருக்கிற வழியிலே தான் இன்றைக்கு தொடர்ந்து நாம் என்று வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த சட்ட மாறுதல் என்பது உண்மையிலேயே இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது, அடிப்படை கட்டமைப்பு விரோதமானது நாம் சொல்லுகின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நான் பார்க்கிற போது ஏறக்குறைய இந்த புலனாய்வை பொறுத்த வரையிலும் ஒன்று யார் புகார்தாரரோ அவருக்கு வழக்கறிஞர் வைத்து வாழக்கூடிய ஒன்றை இது இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இப்பொழுதெல்லாம் நாம் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிரிவு நீதிமன்றத்துக்கு போய் தான் போராடி பெற வேண்டும். ஆனால்
இன்றைக்கு புகார்தாரரை பொறுத்தவரை தனக்குரிய விருப்பப்படுகிற வழக்கறிஞரை வைத்துக் கொண்டு வாழ்வதற்கான உரிமை கொடுத்திருக்கிறார்கள் எல்லாம். ஆனாலும் கூட அடிப்படையை பொறுத்தவரை இந்த சட்டத்துல ஒரு கொடூரமான முறையிலே யார் இன்றைக்கு தண்டிக்கப்படுகிறார்கள், இன்றைக்கு மரணதண்டனை விதிக்கப்பட்டவர்கள் யார் எல்லோருக்குமே தெரிந்திருக்கிற உண்மை. அப்பாவிகள், ஏழைகள், தலித்துகள், உழைக்கிற மக்கள், சிறுபான்மை மக்கள் தான் இன்றைக்கு தண்டிக்கப்பட்டு மரணதண்டனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இதை கடுமையாக்கி ஒரு சில விஷயங்கள் மட்டும் இன்றைக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பது உண்மையிலேயே மக்களை ஏமாற்றுவதற்காக ஒன்றாகும். அந்த அடிப்படையிலே தான் இது குற்றவியல் நடைமுறை சட்டமும் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது ஏற்கனவே வந்திருக்கிற தீர்ப்புகளின் அடிப்படையிலே திருத்தம் செய்திருந்தாலே போதும். ஆனால் வெறும் கட் அண்ட் பேஸ்ட் என்று சொல்வார்கள், இதை வெட்டி அங்கே ஒட்டுவதை போல இன்றைக்கு எண்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, பகுதிகள் மாற்றப்பட்டிருக்கிறது தவிர அடிப்படையான கட்டமைப்பு மாற்றப்படவில்லை. காலனி ஆதிக்க சட்டத்தை காட்டிலும் கொடியதான முறையிலே ஒரு போலீஸ் நிர்வாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த சட்டங்கள் வந்திருக்கின்றன. எல்லாவற்றை காட்டிலும் இந்த சாட்சி சட்டம் என்று அதில் ஏறக்குறைய ஒரு 7 திருத்தங்கள் மட்டும்தான், 7 செக்ஷன் மட்டும்தான் நீக்கியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட மின்னணு சாட்சியம் என்று சொல்கிற போது மின்னணு சாட்சியத்தை பொறுத்தவரை ஏற்கனவே 65B என்று சொல்வார்கள். அந்த சாட்சி சட்டத்திலே ஒரு மின்னணு சாட்சியத்தை கொண்டு வருகிற போது பிரிவு 65B என்ற ஒரு திருத்தத்தை வைத்து அதை எப்படி அந்த சான்றை நீதிமன்றத்திலே அனுமதிக்க முடியும் என்பதை பற்றி மிக விளக்கமாக கொடுத்து அதன் பேரிலே பாராளுமன்ற தாக்குதலின் போது அப்சல் குரு வழக்கிலே வந்திருக்கிற தீர்ப்புக்கு அப்பால் 2013ஆம் ஆண்டு அன்பர் வெர்சஸ் பஷீர் என்ற வழக்கிலே தான் நொரிங்டன் பாலிநதிமன் அவர்கள் அதிலே ஒரு இந்த திருத்தத்தை கொண்டு வந்தார். முதன்மை சாட்சியம், 2ஆம் சாட்சியம் என்பதை அதை இறுதியாக 2020ஆம் ஆண்டு மீண்டும் அர்ஜுன் பண்டித் ராவ் கேஸிலே விளக்கமளித்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த திருத்தத்தில மின்னணு சாட்சியம் என்பதை பொறுத்தவரையிலும் ஒரு குழப்பமான நிலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த 3 சட்டத்திலேயும் இப்படிப்பட்ட நம்முடைய பெயரையே மாற்றி ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு சமஸ்கிருத ஹிந்தியை கொண்டு வந்து திணித்திருப்பதும் அடிப்படையான சில முக்கியமான விஷயங்களிலே மாற்றம் என்று சொன்னால் அதை செய்யாமல் இருப்பது என்பதும் மிக மோசமானது. இன்னும் சொல்ல போனால் ஒன்றை மட்டும் நான் இங்க சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். சித்திரவதைக்கு எதிராக இந்தியா ஐநாவுடைய அந்த உடன்படிக்கையை கையெழுத்திட்டிருக்கிறது. சித்திரவதை என்பது ஒரு குற்றம் என்பதை அது ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனுடைய உறுப்பு நாடு என்ற முறையிலே சட்டப்படி நம்முடைய டொமஸ்டிக் லாஸ் சொல்லக்கூடிய இந்திய தண்டனை சட்டத்தில் சித்திரவதையை ஒரு குற்றமாக கருதி அதை திருத்திருக்க வேண்டும். இவ்வளவு வியாக்கியானம் பேசக்கூடிய ஒன்றிய அரசு, அமித்ஷா மட்டும் இருக்கக்கூடியவர்கள் ஏன் சித்திரவதை என்பதை இந்திய தண்டனை சட்டத்திலே ஒரு குற்றமாக இன்றைக்கு இந்த திருத்தத்தில் வைக்கவில்லை என்பதை இன்றைக்கு நாம் நிச்சயமாக முன்வைக்க வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, நம்மை பொறுத்தவரை இன்றைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்திருக்கிறது, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடி மக்களுக்கான தடுப்பு சட்டம் வந்திருக்கிறது. அந்த சட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய பிரிவுகள் எல்லாம் போராடி பெற்றிருக்கக்கூடிய ஒன்று. 1989 2016 போராடி பெற்றிருக்கிற ஒன்று. இந்த சட்ட திருத்தம் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைக்கே வரவில்லை. எத்தனையோ பிரிவுகள் உண்டு, ஆனால் நடைமுறைக்கு வரவில்லை. இதை பற்றியெல்லாம் பேசாதவர்கள், சித்திரவதையை கொண்டு வந்து ஒரு குற்றமாக இன்றைக்கு மாற்றாதவர்கள் இன்றைக்கு ஏதோ நீதியின் பார்ப்பட்டு இந்த சட்டமாட்டம் வந்திருப்பதாக சொல்லி அறிவிக்கிறார்கள். அது உண்மையான ஒன்று அல்ல. இந்த 3மே ஒரு போலீஸ் ராஜ், ஒரு போலீஸ் ஸ்டேட். இந்தியாவே ஒரு காவல்துறை ராஜ்யமாக மாற்றுவதற்கு இன்றைக்கு இந்த குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தேவைப்படுகிறார்கள் என்று கேட்டால், இந்த குற்றவியல் சட்டங்கள் தான் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை, நீதியை வழிமுறைப்படுத்தக்கூடியவைகள். இவைகள் இன்றைக்கு ஜனநாயகபூர்வமாக மாற்றும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிற போது மேலும் வலுப்படுத்துவதாக அவள் ஆட்சிக்கு இன்னைக்கு ஒழுங்குபடுத்துவதாக அமைந்திருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்த மேடை மோடி ஆட்சி தொடருமா வேண்டுமா என்ற கேள்வி என்றால், தொடரும் என்று சொன்னால் இது ஒரு பாசிச ஆட்சியாக மாறும். இன்றைக்கே மாறிக்கொண்டிருக்கிறது. ஊடுருவிக் கொண்டிருக்கிற பாசிசம் தலைக்கு மேலே வந்து ஆட்சி செலுத்துவதற்கான அடிப்படையிலே இந்த சட்டங்கள் அமையும் என்ற முறையிலே தான் இந்த சட்டத்தை ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பதற்கு வழி என்று சொன்னால் ஒரே வழி, ஒரு ஜெர்மானிய பாசிஸ்டுகளை காட்டிலும் கொடூரமாக இருக்கக்கூடிய காவி கார்பரேட் பாசிசம் வீட்டுக்குள்ளே புகுந்து போய் நாம் உண்ணுகிற உணவை, உடுக்கிற உடையை பார்த்து கொண்டு கேள்வி கேட்கிறது, கட்டாயப்படுத்துகிறது. ஆகவே காவி கார்பரேட் பாசிசத்தை
ஒழிப்ப வேண்டும் என்று சொன்னால் மோடி ஆட்சி தொடரக்கூடாது. மோடி ஆட்சி தொடராமல் இருந்தால்தான் இந்த 3 கொடிய சட்டங்களுடைய திருத்தங்களையும் மாற்றங்களையும் நாம் நிறுத்த முடியும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த குறுகிய காலத்திலே என்னால் முடிந்தவரையில் தங்களிடையே அளித்திருக்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அன்போடு முடிக்கின்றேன்.